அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஏப்ரல் 4க்கான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம். வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய பொருளாதார வளர்ச்சி 7.5% என கணித்துள்ள அமைப்பு எது அப்படின்னா உலக வங்கி. உலக வங்கி இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் தான் 7.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிய வளர்ச்சி வங்கி 2023-24 காலகட்டத்தில் 6.7% பொருளாதார வளர்ச்சி இருக்கும்னு கணிச்சிருந்தாங்க. ரிசர்வ் வங்கி 2024-25 காலகட்டத்தில் 7% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வதேச பண நிதியம் பார்த்தோம்னா 6.5% இந்திய பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உலக வங்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இதில் 7.5% ஏன் சொன்னாங்க அப்படின்னா, தொழில்துறை மற்றும் சேவைத்துறையின் வளர்ச்சி இந்தியாவில் அதிகமாக இருக்குது, அதனால தான் 7.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களே 2025ஆம் ஆண்டிற்கான இந்திய வளர்ச்சி 6.6% குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதலீட்டில் ஒரு சரிவு ஏற்படும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நாம் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்றத நம்ம சரி செய்யணும். அதே மாதிரி அரசோட கடன் அதிகமாக இருக்குது. ஜிடிபியில் கிட்டத்தட்ட ஒரு 58% அப்படின்றது நம்ம கடை வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ அந்த கடன் அளவு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டிய விஷயங்களாக பார்க்கப்படுது. தெற்காசியாவோட வளர்ச்சி அப்படின்றது 6% இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. இதில் இந்தியாவோட பங்கு அதிகமாக இருக்குது. உலக அளவில் அடுத்த 2 ஆண்டுகளில் வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய பகுதி தெற்காசியாவாக தான் இருக்க போது. 2025 6.1% இதோட வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அண்டை நாடுகளில் எப்படி இருக்குது வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, பங்களாதேஷ் பார்த்தோம்னா 5.7%, பாகிஸ்தான் 2.3% தான் பொருளாதார வளர்ச்சி இருக்க போது. ஸ்ரீலங்கா 2.5% பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம உலக வங்கி சார்ந்து புக் கண்டென்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, உலக வங்கி அப்படின்றதோட அதிகாரப்பூர்வமான பெயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னது அப்படின்னா, இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த பேரை வரைவு குழுக்கு முதல்ல பரிந்துரை செய்தது யாரு அப்படின்னா இந்தியா. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உலக வங்கிக்கு அதிகாரப்பூர்வ பெயர் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா, உலக வங்கியோட துணை நிறுவனமாக பன்னாட்டு நிதி கழகம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 1980 சீனா உலக வங்கியின் உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா உலக வங்கியில பலனடைந்த நாடுகளில் முதல் இடத்துல இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறணும். சரி, அடுத்து இது ரிலேட்டடாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருவோம். உலக வங்கி சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 2005 உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது அப்படின்னா ரொம்ப சரியானது தான். இத்திட்டத்தின் மொத்த செலவு தொகை 597.15 கோடி, இதுவும் சரிதான். உலக வங்கியின் ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதாக உள்ளது, இதுவும் சரிதான். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். சோயூஸ் T11 மிஷன் சார்பாக விண்வெளிக்கு சென்ற இந்தியர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா. ஸோ அப்போ இதை எதுக்காக இப்போ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு போயிட்டு 40 ஆண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அதோட ஒரு விழா நடந்துச்சு. அதில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தற்போதைய இஸ்ரோ தலைவர் இவரோட 40 ஆண்டு விழாவை சிறப்பிக்கிற விதமாக அவரை கௌரவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவர் எப்போ போனார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 3, 1984. சரிங்களா? இந்த மிஷன் பார்த்தோம் அப்படின்னா நடத்திய நாடு எது? ரஷ்யா. சரிங்களா? அவங்க போன இடம் எங்கே அப்படின்னா விண்வெளியில் சோவியத் விண்வெளி நிலையம். அங்கே 7 நாட்கள் 21 மணி நேரம் இருந்திருக்காங்க. அதனால் இவரோட சிறப்பு என்னது அப்படின்னா, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் இவர் தான். சரிங்களா? ஸோ இவர் என்னது, ஒரு பைலட். சரிங்களா? சரி, இப்போ நம்ம மீதி ஆப்ஷன்லாம் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், இந்த ஆப்ஷன்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, இவங்கெல்லாம் என்னது அப்படின்னா ககன்யான் மிஷனோட தொடர்புடையவர்கள். சரிங்களா? ஸோ இது போக ஒருத்தவர் மட்டும் இருப்பார், சுபான்ஷு சுக்லா. ஸோ அவரும் என்னது அப்படின்னா இந்த 4 பேர் ககன்யான் திட்டம் இப்போ இஸ்ரோ செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ககன்யான் திட்டம்னா என்னது, விண்வெளிக்கு நம்ம இந்தியா சார்பில் என்ன பண்ண போகிறோம், நபர்களை அனுப்ப போகிறோம். ஸோ அதுக்காக 4 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களோட பேர் தான் அது. சரிங்களா? ஸோ அதில் ஒருத்தவர் என்னது அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அஜித் கிருஷ்ணன் அப்படின்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதில் ஒருத்தவங்களை அனுப்ப போகிறாங்க. அவங்களுக்கு ராகேஷ் சர்மா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பயிற்சி அளிச்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? சரி, ராகேஷ் சர்மா பற்றி ஸ்கூல் புக்கில் இன்னொரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் ஏற்கனவே சொல்லிட்டேன், விமானி அப்படின்றத சொல்லியிருக்கேன். இவர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்களா? விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய ஆண்டு 1984.
2024 ஏப்ரல் 3 அப்படின்றது தான் நமக்கு ஆத்தென்டிகேட்டட் டேட்டா. புக்கில் 2ன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இது ரிலேட்டடாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இஸ்ரோ வெளிப்படுத்தியுள்ள ககன்யான் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா 3 மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புதல் அப்படின்றதா என்னது இந்த ககன்யான் திட்டத்தோட நோக்கம். சரிங்களா? சரி, அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி வரையாட்டிற்கு முதல் முறையாக ரேடியோ காலர் பொருத்தம் எங்கு செய்யப்பட்டது அப்படின்னா முக்கூர்த்தி தேசிய பூங்கால தான் இந்த ரேடியோ காலர்னா ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும், அதில் ரேடியோ ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விலங்கோட நடமாட்டத்தை கண்காணிக்க, அதோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற, அது எந்த இடத்த அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கு, அதோட பிரதான இருப்பிடம் எது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரேடியோ காலர் முறையை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அது எங்கே பார்த்துருக்கோம்? முக்கூர்த்தி தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன். மீதி ஆப்ஷன் முதுமலை தேசிய பூங்கா அப்படின்னா இது நமக்கு தெரியும், யானைகள் அதிகமாக இருக்கக்கூடியது. தெப்பக்காடு அப்படின்றத பேஸ் பண்ணி த எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ்கர் அவார்டு வாங்கின ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கூட நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்து கிண்டி தேசிய பூங்கா அப்படின்றத இந்தியாவிலேயே சிறிய தேசிய பூங்கா. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா தான் என்னது அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே சிறியது, அதே மாதிரி இது வந்து தமிழ்நாட்டிலேயே பெரிய தேசிய பூங்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து இந்த நீலகிரி வரையாட்டிற்கு ரேடியோ காலர் பொருத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இதை செயல்படுத்துறது யாரு அப்படின்னா தமிழக மாநில வனத்துறை, உலக வனவிலங்கு நிதியம், இந்திய அரசு, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்றாங்க. நீலகிரி வரையாடு அப்படின்றது தமிழ்நாட்டோட மாநில விலங்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சரி, இதுக்கு ஏன் இதுக்கு இந்த பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து என்னது அப்படின்னா அழியும் நிலையில இருக்கு. சரிங்களா? IUCN லைவ் அப்படின்னா IUCNனா என்ன அப்படின்னா இவங்க வந்து ரெட் புக் டேட்டா அப்படின்னு சொல்லி வெளியிடுவாங்க. சரிங்களா? இதுல அழியும் நிலையில உள்ள விலங்கினங்கள்லாம் பட்டியலிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதில் இது இடம்பெற்று இருக்கு. 3122 இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இது காணப்படும் மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா, தமிழ்நாடு. சரிங்களா? இரவிக்குளம் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லுவோம். இரவிக்குளம் அந்த இதில் தான் என்ன இருக்கு அப்படின்னா இந்த நீலகிரி வரையாடுகள் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த IUCN அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு என்ன விரிவாக்கம் அப்படின்னு கூட நம்ம கேட்பாங்க. சரிங்களா? தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க? இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மீதி இருக்கிறதையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, இங்கிட்டு தேசிய பூங்காக்கள் நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க. கிண்டி தேசிய பூங்கா 1976, மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா 1980, இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்க இருக்கு? கோயம்புத்தூர்ல இருக்கு, 1989. முதுமலை தேசிய பூங்கா 1990, அதே மாதிரி முக்கூர்த்தி தேசிய பூங்காவும் 1990, ரெண்டுமே நீலகிரியில தான் இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருவோம். வனவிலங்குகளை பாதுகாக்கும் நீண்டகால வழிமுறைகளின் தொடர் அம்சங்கள் என்பவை. தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவற்றில் வேட்டையாடுவது தடை செய்யப்பட வேண்டும். கரெக்ட் தான். மேலும் தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்கள் நிறுவப்பட வேண்டும். இதுவும் கரெக்ட் தான். அப்போ வனவிலங்குகளின் சிறைப்பட்ட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்க கூடாது அப்படின்றது தவறு. ஏன் அப்படின்னா அது அழியும் நிலையில இருந்துச்சுன்னா நம்ம சிறைப்பட்ட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்கணும். அப்பதான் ஒரு 40 இருக்கு அப்படின்னா அதை ஒரு 1000 ஆக்கிட்டு அதுக்கப்புறமா அதை காட்டுல விடலாம், இல்லைன்னா அதோட பாதுகாக்க முடியாது. சரிங்களா? அடுத்து 4வது கேள்வி பார்க்கலாம். ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக் என்னும் விதி அமலுக்கு வந்த நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 ஏப்ரல் 2024. இப்போ 11 மார்ச் 2024 எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா குடியுரிமை திருத்த சட்ட மசோதா நடைமுறைக்கு வந்த நாள். 1 ஜூலை 2024 அப்ப என்ன நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னா புதிய இந்திய தண்டனை சட்டம் நடைமுறைக்கு வரப்போகுது. 19 ஏப்ரல் 2024 அப்படின்றது நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்தல் ஒரே கட்டமாக நடக்க போகுது. சரி, இதை நடைமுறைப்படுத்திய அமைப்பு ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக் அப்படின்றத இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நாய் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஃபாஸ்டேக் அப்படின்னா என்ன அப்படின்னா மின்னணு கட்டண வசூல் அமைப்பு. இதுல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அப்படின்னா RFID அப்படின்னு சொல்லுவாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன், ரேடியோ அதிர்வெண் அடையாள தொழில்நுட்பம். அப்ப ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக் அப்படின்றதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா இந்த மின்னணு கட்டண வசூல் அமைப்போட செயல்திறனை மேம்படுத்தணும், சுங்கச்சாவடியில தடையற்ற போக்குவரத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான். இப்போ இதை ஏன் கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா ஒரு வாகனத்திற்கு பல ஃபாஸ்டேக் வச்சிருக்காங்க, அதே மாதிரி நிறைய வண்டி வச்சிருப்பாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஃபாஸ்டேக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டுட்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ இது எல்லாமே என்னது டோல்கேட் எல்லாமே ரோடு தான். சரிங்களா? அப்போ ரோடு சம்மந்தமாக புக் கண்டென்ட் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ரோடு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ரொம்ப முக்கியமாக அனைத்து பிரிவு மக்களாலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு போக்குவரத்துனா அது சாலை போக்குவரத்து. இதில் கேரளா அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா இங்கே தான் சாலைகளின் அடர்த்தி மிக அதிகமாக இருக்கு, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகளில் மிக குறைவா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். தமிழக உள்துறையினால் சலான் முறை எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணித்தல் மற்றும் கட்டுப்படுத்துவதற்காக தான் சலான் முறை அப்படின்றத தமிழக உள்துறை கொண்டுட்டு வந்தாங்க. சரி, அடுத்து 5வது கேள்வி. உலோக பயன்பாட்டிற்கு மாற்றாக இந்தியா தற்போது எந்த பொருளை தயாரிக்க திட்டமிட்டுள்ளனர் அப்படின்னா கார்பன் ஃபைபர். சரிங்களா? சரி, ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்றது தெரியும், நம்ம
நெட்டு எல்லாமே என்னது அப்படின்னா இந்த கேபிள் மூலமாக தான் கொண்டுட்டு வர்றாங்க. சரிங்களா, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஃபுல்லாமே. சரி, அடுத்து குறை கடத்திகள் அப்படின்னா என்னது? செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரான் அப்படின்ற நிறுவனம் குஜராத் மற்றும் அஸ்ஸாமில் அவங்க முறையாக இந்தியாவில் ஒரு செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்தோம். மின்னணு பொருட்கள் அப்படின்றது எதுக்காக வச்சுருக்கோம்? தமிழ்நாடு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவில் முதல் இடத்துல இருக்குது அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்காக வச்சுருக்கோம். சரி, இந்த கார்பன் ஃபைபர் அப்படின்றதோட வேதியியல் பெயர் என்ன அப்படின்னா பாலி அக்ரிலோ நைட்ரில் அப்படின்றதான். இது எப்படி தயாரிப்பாங்க? கார்பன் கொண்ட பொருளை மிக அதிக வெப்பநிலைக்கு சூடாக்குவதன் மூலம் தயாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் எதை பயன்படுத்த போகிறாங்கன்னா கிராஃபைட் படிகங்களை பயன்படுத்த போகிறாங்க. இந்த கார்பன் ஃபைபர் அப்படின்றது என்னவா இருக்கும்? ரொம்ப வலுவாக இருக்கும், அரிப்பை எதிர்க்கும் திறன் உடையது, குறைவான எடை கொண்டது. அப்போ இதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? விமான உற்பத்தியில் பயன்படுத்தலாம், வாகன உற்பத்தியில் பயன்படுத்தலாம், மருத்துவ சாதனங்கள் தயாரிக்க பயன்படுத்தலாம். ஸோ இது எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து இது வரைக்கும் கார்பன் ஃபைபரை இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து USA, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணலான்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த கிராஃபைட் அப்படின்றது என்னது? ஒவ்வொரு கார்பனும் 3 சகப்பிணைப்புகளை கொண்டுள்ளது தான் இந்த கிராஃபைட். இது வந்து ரொம்ப மிருதுவானது, தொடுவதற்கு வளவளப்பானது, ஒளிபுகா தன்மை உடையது. ஸோ நம்ம பென்சில் அப்படின்றதெல்லாம் கிராஃபைட்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அருங்கோண அலகுகள் தள அடுக்குகளில் அமைந்துள்ளது. அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். கலீனா என்பது கீழ்கண்டவற்றில் எந்த உலோகத்தின் தாது பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடது காரியத்தோடது தான் என்னது? இந்த கலீனா. சரி, அடுத்து தமிழ்நாட்டில் பரம்பீர் சக்ரா பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தாம்பரத்தில் திறந்திருக்காங்க. சரி, கோவை அப்படின்றத எதுக்காக இப்போ வச்சிருக்கோம் அப்படின்னா முதல் வண்ணத்து பூச்சி பூங்கா அப்படின்றது கோவையில் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். விழுப்புரம் அப்படின்றத எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா அங்கே திருவரக்கரையில் தொல்படிம மரப்பூங்கா அப்படின்றது இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருப்போம். அடுத்து வெல்லிங்டன் அப்படின்றத எதுக்காக வச்சுருக்கோம்? இந்த வெல்லிங்டன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இந்த மிலிட்ரி ரெஜிமெண்ட் அப்படின்றது அங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக வச்சுருக்கோம். சரிங்களா? சரி, அடுத்து இந்த பூங்காவை திறந்து வச்சவர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டின் ஆளுநர் RN ரவி தான் திறந்து வச்சிருக்காங்க. அது போக ஐக்கிய கண்காட்சியகமும் திறந்து வச்சிருக்காங்க. இதில் இன்னொருத்தவரும் கலந்துக்கிட்டார். அவர் யாரு அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் கரன்பீர் சிங் பிரார் அப்படின்றவர் கலந்துருக்காரு. சரி, இதில் என்ன காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் பரம்பீர் சக்ரா விருதை பெற்ற 21 பேரின் வரலாறு மற்றும் சிலை இடம்பெற்றிருக்கு. பரம்பீர் சக்ரா அப்படின்றது என்னது? இந்திய இராணுவத்தில் வீரத்திற்கான மிக உயர்ந்த விருதாக திகழ்வது தான் பரம்பீர் சக்ரா. சரி, இந்த இராணுவம் சார்ந்து புக் அண்டர்னு ஒன்று பார்த்துருவோம். சரி, இதில் வந்து ஜென்ரல் அப்படின்னு அழைப்பாங்க. அவர் தான் என்னது அப்படின்னா 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட இராணுவ படை தளபதி. இவர் தான் என்னது அப்படின்னா இதை இராணுவத்தை வழி நடத்துறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் ரெஜிமெண்ட் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, வெல்லிங்டன் அப்படின்றத சொன்னேன் பார்த்தீங்களா, இந்திய இராணுவம் ரெஜிமெண்ட் என்ற ஒரு அமைப்பு முறையை கொண்டு செயல்படுது. ஸோ இது செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையிலும் 7 படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது ரிலேட்டடாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா, பத்மஸ்ரீ விருதுகளை எந்த விதியின் கீழ் உருவாக்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் சட்ட விதி 18 கீழ் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்னே நம்ம சொல்லுவோம். இதை பாரத ரத்னா விருதை வாங்கினவங்க அவங்க பேருக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறக்கூடாது, டைட்டில்ஸாக போட்டுக்கிறக்கூடாது அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பத்மஸ்ரீ வாங்கிட்டு பத்மஸ்ரீ கமலஹாசன் அப்படின்றது பேரோட சேர்க்க முடியாது. சரிங்களா? அடுத்து 7வது கேள்வி, உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் என்று எந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 2 அப்படின்றதான் என்னது சரியான பதில். சரி, அப்போ டிசம்பர் 1 எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம். அடுத்து நவம்பர் 7 அப்படின்றது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். சரிங்களா? மார்ச் 24 அப்படின்றது உலக காசநோய் விழிப்புணர்வு தினம். சரிங்களா? டிசம்பர் 1, மார்ச் 24 உலக, நவம்பர் 7 மட்டும்தான் என்னது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். சரிங்களா? சரி, இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு அப்படின்றது என்னது அப்படின்னா ஒரு வளர்ச்சி நிலை சார்ந்தது. அதாவது அவங்களால சரியா மற்றவங்களோட பேச முடியாது, பழக முடியாது. அதுதான் என்னது அப்படின்னா இந்த ஆட்டிசம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? சூர்யா படத்தில் கூட காமிப்பாங்க ஆட்டிசம் அந்த குழந்தைகளை. சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆண்டிற்கான மைய கருத்தா ஆர்டிஸ்டிக் குரல்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த தினத்திற்கான தீர்மானம் நிறைவேற்றியது வந்து ஐக்கிய நாடுகள் பொது சபை 2007 நிறைவேற்றிட்டாங்க. இதோட நோக்கம் என்னது அப்படின்னா இந்த ஆட்டிசம் சார்ந்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்றது தான். சரிங்களா? 8 1 நபர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆட்டிசம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரோமோசோம் குறைபாட்டு நோய் அப்படின்னே சொல்றாங்க. சரிங்களா? குரோமோசோம் 7ல் ஏற்படக்கூடிய குறைபாட்டினால இது ஏற்படுது. இதே மாதிரி குரோமோசோம் குறைபாட்டினால ஏற்படக்கூடிய இன்னொரு நோய் இருக்கு. அது என்னது அப்படின்னா டவுன் நோய் கூட்டு அறிகுறி. சரிங்களா? இது வந்து 21வது குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய ஒரு குறைபாட்டினால வரக்கூடிய நோய். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து வந்து
டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. இதுவும் குரோமோசோம் எண்ணிக்கையில் மாறுபாடு ஏற்படுறதுனால வரக்கூடியது தான். அதில் வந்து குரோமோசோம் எண்ணிக்கை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, 45 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக 23 பேர், அதாவது 46 குரோமோசோம் எண்ணிக்கை அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும். சரிங்களா, இதில் ஒன்று கம்மியாக இருக்கும். அல்லோசோமில் XX அப்படின்றது ஃபீமேலுக்கு வரணும், அதில் ஒரு X இருக்காது. சரிங்களா, அதனால தான் 45 வரும். அது சயின்ஸில் படிக்கிற நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். அடுத்து 8வது கேள்வி, தங்க தகடுகளில் தற்போது ராமாயண புனித நூல் எங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சென்னையில் தான் வடிவமைச்சிருக்காங்க. சரி, சுவாமிமலை எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே வந்து ஒரு நடராஜர் சிலையை செஞ்சு G20 மாநாடுக்கு அனுப்பியிருந்தாங்க. அடுத்து வந்து லட்சத்தீவு எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா, அங்கே வந்து INS ஜடாயு கடற்படை தளம் இப்போ ரீசெண்டாக நம்ம ப்ரீவியஸாக சிஏல பார்த்துருந்தோம். சரிங்களா, சரி. அடுத்து பெங்களூர் அப்படின்றது எதுக்காக வச்சிருக்கோம்னா, இந்த அருண் யோகிராஜ் அப்படின்றவர் பெங்களூரை சேர்ந்தவர். அவர் தான் இந்த ராம்லல்லா சிலையை செஞ்சு நம்ம ராமர் டெம்பிளுக்கு கொடுத்துருந்தாரு. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இதை வச்சிருக்கோம். சரி, அடுத்து வந்து இப்போ இந்த தங்க தகடை வந்து எப்போ அனுப்ப போகிறாங்க அப்படின்னா, ஏப்ரல் 8 அயோத்தி ராமர் கோயிலுக்கு அனுப்ப போகிறாங்க. இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ ராம் சரித மானஸ் அப்படின்றத அந்த தகட்டில் எழுதியிருக்காங்க. இதை எழுதினவர் யார் அப்படின்னா துளசிதாசர். சரிங்களா, அவரோட நூலை தான் இதில் எழுதியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து மொத்தம் 522 தங்க தகட்டில் எழுதியிருக்காங்க. இதை செஞ்சவங்க யார் அப்படின்னா உம்மிடி பங்காரு நகை கடை. மொத்தம் வெயிட்டே பார்த்தீங்கன்னா 147 கிலோ. இதில் 5 காண்டங்களை எழுதியிருக்காங்க. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், சுந்தரகாண்டம், உத்தரகாண்டம் சொல்லி 5 காண்டங்களை எழுதியிருக்காங்க. சரி, அடுத்து வந்து கம்பராமாயணம் சம்பந்தமாக ஸ்கூல் புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த கம்பராமாயணம் அப்படின்றது சோழ பேரரசு எழுச்சி பெற்ற காலத்தில் தோன்றிய காப்பியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது போக ஒவ்வொரு கேரக்டரும் இந்த கம்பராமாயணத்தில் வர்ற ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சில லைன்ஸை தெரிஞ்சுக்கலாம். நான் எடுத்துக்காட்டுக்கு அனுமன் அப்படின்னு சொன்னால், கொண்ட பணியை முடிக்க கடலாயினும் மலையாயினும் எதையும் கடக்க தயாராகும் தொண்டுள்ளம் கொண்டவன் யார் அப்படின்னு கேட்கலாம். கேட்டனா யார்? அனுமன். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். சரி, அடுத்து வந்து 9th கொஸ்டின், சமீபத்திய நிகழ்வுடன் பொறுத்துக. இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரர் யார் அப்படின்னா முகேஷ் அம்பானி. ஃபோர்ப்ஸ் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்திய ராணுவம் எந்த நாட்டில இருந்து இப்போ வெளியேற போகுது அப்படின்னா மாலத்தீவுல இருந்து வெளியேற சொல்லியிருக்காங்க. யாரு? அந்த நாட்டோட பிரசிடென்ட் முகமது மியூசு அவர் வந்து இந்திய ராணுவத்தை வெளியேற சொல்லியிருக்காரு. கழுகுகள் பாதுகாப்பு மையம் அப்படின்றத கொண்டுட்டு வரணும்னு சொல்லி தமிழ்நாடுல சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்காங்க. சரிங்களா, ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுகு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த கால்நடைகளை சாப்பிட்டு இறந்து போகுது. ஏன்னா இந்த கால்நடைகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில ஊசிகள் அல்லது மருந்து ஏற்றுறாங்க. சரிங்களா, உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நிமுஸ்லைடு இந்த மாதிரியான மருந்துகளை ஏற்றல அது இறந்த பின்னாடி அந்த தான் வந்து கழுகு சாப்பிடையில என்னவாகுது அப்படின்னா கழுகுக்கு அதை பாதிப்பு ஏற்படுத்தி சாப்பிட்டா செத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதனால் இந்த ஊசிகள் இந்த மருந்துகள்லாம் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவே சட்டவிரோதமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எந்த ஏரியாலன்னு பார்த்தோம்னா இந்த கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு பகுதிகளில். ஸோ அதனால தான் இந்த கழுகுகள் பாதுகாப்பு மையம் இந்த 4 மாவட்டங்களில் கொண்டு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அடுத்த ஹியரிங்க்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. சரிங்களா, அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்து மிக்ஜாம் புயல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சென்னையை தாக்கி இருந்துச்சு. அதற்கு இழப்பீடு கேட்டு 2000 கோடி நம்ம வந்து மத்திய அரசில் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கோம். அதுக்காக தான் இந்த கண்டென்ட்டை வச்சுருக்கோம். சரி, அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா, இப்போ நம்ம இழப்பீடு கேட்குறோம் அப்படின்னா இது தொடர்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா மானியங்கள் மத்திய அரசு நமக்கு கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பின்வருவற்றில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகள் 275, 282 கீழ் வழங்கப்படும் மானியங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் தொடர்பாக சரியான ஒன்று அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. விதி 275 கீழ் வழங்கப்படும் மானிய உதவி சட்டப்படியானது. சரிங்களா, ஸோ இது என்ன சொல்லுவாங்க? ஸ்டாச்சுட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். விதி 282 கீழ் வழங்கப்படுவது விருப்புரிமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, விருப்புரிமை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஸோ இது வந்து நம்ம அவங்க இஷ்டப்பட்டா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டாச்சுட்டரி கிடையாது, டிஸ்கிரிஷனரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விதி 282 கீழ் மத்திய அரசுக்கு திட்டம் சாரா செலவினங்களுக்கு மானிய உதவி வழங்க அதிகாரம் உள்ளது அப்படின்றதும் கரெக்ட் தான். விதி 275 கீழ் நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் மானியங்களை வழங்கலாம். ஆமா, ஏன்னா இது வந்து என்னது? சட்டப்படியானது. அதனால் நிதி ஆணையம் பரிந்துரை பண்ணாதான் கொடுக்க முடியும். சரிங்களா, அடுத்து வந்து விதி 282 கீழ் அமைச்சரவை குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மானியங்களை வழங்கலாம் அப்படின்றது தவறு. சரிங்களா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 3 கரெக்டு. ஸோ அப்போ அவங்க சரியான ஒன்று அல்ல தான் கேட்டிருக்காங்க. டி தான் சரியான ஒன்று அல்ல. சரி, அடுத்து கடைசி கொஸ்டின். விளையாட்டுக்கான சர்வதேச நீதிமன்றத்தால் தற்போது எந்த விளையாட்டுக்கான ஒலிம்பிக் அங்கீகார ரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா குத்துச்சண்டைக்கான அங்கீகார ரத்து தான் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சரி, அடுத்து வந்து கிரிக்கெட் அப்படின்றத எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க? முறையாக ஒலிம்பிக்ஸில் சேர்க்குறாங்க.
அதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கோம். அடுத்து பளு தூக்குதல் அப்படின்றது எதுக்காக வச்சிருக்கோம்னா, பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு அப்படின்றவங்க பளு தூக்கல் போட்டியில் கலந்துக்கிற செலக்ட் ஆகியிருக்காங்க. அடுத்து டேபிள் டென்னிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சரத் கமல் இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு தேர்வாயிருக்காரு பாரிஸ் ஒலிம்பிக்கு. அங்கே இந்திய தேசிய கொடி ஏந்திட்டு போகிறோம் யாரு தான்? சரத் கமல் தான். அடுத்து ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துருவோம். 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய பொருளாதார வளர்ச்சி 7.5% சொன்னது யாரு? உலக வங்கி. சோயூஸ் T11 மிஷன் சார்பாக விண்வெளிக்கு சென்ற இந்தியர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா. தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி வரையாட்டிற்கு முதல் முறையாக ரேடியோ காலர் பொருத்தம் எங்கு செய்யப்பட்டதுன்னா முக்குர்த்தி தேசிய பூங்கா. ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டாக் என்னைக்கு அமலுக்கு வருது அப்படின்னா 1 ஏப்ரல் 2024 அன்னைக்கு வந்துருச்சு. உலோக பயன்பாட்டிற்கு மாற்றாக இந்தியா தற்போது எந்த பொருளை தயாரிக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா கார்பன் ஃபைபர். தமிழ்நாட்டில் பரம்பீர் சக்ரா பூங்கா தாம்பரத்தில் திறந்திருக்காங்க. உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. தங்கத்தகடுகளில் தற்போது ராமாயண புனித நூல் எங்கு வடிவமைக்கப்பட்டதுன்னா சென்னையில் வடிவமைக்கப்பட்டது. இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரர் யார் அப்படின்னா முகேஷ் அம்பானி. இந்திய ராணுவத்தை மாலத்தீவுல இருந்து வெளியேற சொல்லிட்டாங்க. கழுகுகள் பாதுகாப்பு மையம் தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. மிக்ஜாம் புயல் ஒரு இழப்பீடு தமிழ்நாடு அரசு கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. விளையாட்டுக்கான சர்வதேச நீதிமன்றத்தால் தற்போது எந்த விளையாட்டுக்கான ஒலிம்பிக் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா குத்துச்சண்டைக்கான. இதோட ஏப்ரல் 4க்கான நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். அதோட குயிக் ரிவிஷனும் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் நாளைக்கு ஏப்ரல் 5க்கான நடப்பு நிகழ்வுகளோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.